الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى أقم الصلاة طرفي النهار وزلفا من الليل إن الحسنات يذهبن السيئات وقال رسول الله صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقيم أو كما قال صلى الله عليه وسلم எல்லா புகழும் எல்லாம் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சலாத்தும் சலாமும் அகிலத்தின் அருள்கொடை நம் உயிரை விட மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிகாட்டுதலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த ஜெயசீலர்களான சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நேர்வழி பெற்ற இமாம்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, எந்த நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் தக்குவா என்னும் இறையச்சத்தோடு அல்லாஹுவை பயந்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாய் என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கண்ணியமிக்க படைப்பாக இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இரண்டு வகையினரை நம்மால் காண முடிகிறது. உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களையும் நாம் ஒரு இரு சாராராக பிரித்து விடலாம். இவ்வளவுதான் உலகத்திலேயே. ஒன்று நல்லவர்கள் என்று ஒரு கூட்டம், இன்னொரு பக்கத்திலே தீயவர்கள், கெட்டவர்கள் என்று ஒரு கூட்டம். இதுதான் ஒட்டுமொத்த மனிதனையும் நாம் ஒன்றிணைக்கும் போது அவர்களை பிரிக்கக்கூடிய ஒரு வரையறை. ஒன்று நல்லவர்கள். இவர்கள் யார்? நல்லதை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள். கெட்டவர்கள் யார்? தன்னுடைய மனது எதையெல்லாம் சொல்கிறதோ அதையெல்லாம் எடுத்து செயல்படுத்தி சமூகத்திலும் சரி, அவன் அல்லாஹ்வுடைய பார்வையிலும் சரி கெட்டவனாக திகழக்கூடியவன். இந்த இரண்டு சாராரில் ஒரு மனிதன் கெட்டவன் என்று பெயர் அறுப்பது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இது கஷ்டமா? ஒருவன் தன்னை தீயவன் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அவன் குடும்பத்தில் கெட்டவன் என்ற பெயரை எடுக்கணும். ஒருத்தன் தன்னுடைய தந்தைக்கு முன்னால் மோசமானவன், கெட்ட நடவடிக்கை உள்ளவன் என்று
பெயர் எடுக்க வேண்டும் என்றால், ஒரு தந்தை எவ்வளவுதான் கெட்டவனாக இருந்தாலும் அவன் பெற்ற பிள்ளை நல்லவனாக வர வேண்டும் என்பது எல்லா பெற்றோர்களுடைய ஆசை. ஆனால் அதே பெற்றோருக்கு முன்னால் எந்த பெற்றோர்கள் நம்மை நல்லவனாக வளர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் ஒரு ஒழுக்கக்கேட்டான செயலை செய்துவிட்டால், உதாரணத்திற்கு என்னுடைய தந்தை புகைப்பிடிக்கக்கூடியவர், நான் புகைப்பிடித்தால் அவருக்கு பிடிக்காது. ஆனால் என்னுடைய தந்தை என்னை மோசமான நடத்தை உள்ளவன், கெட்டவன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக அவருடைய கண்ணுக்கு முன்னால் நான் புகைப்பிடிப்பேன் என்று சொன்னால் என்னுடைய தந்தையுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, இவன் ஒரு பிள்ளையா? இப்ப இந்த கெட்டவன் என்று சொல்லக்கூடிய அவப்பெயர் இருக்குல்லவா, இதை எடுப்பது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அது சமூக ரீதியாக எடுக்க வேண்டும் என்றாலும் சரி, குடும்ப ரீதியாக எடுக்க வேண்டும் என்றாலும் சரி, அல்லாஹ்வுடைய பார்வையிலே நான் எடுக்க வேண்டும் என்றாலும் சரி, எல்லாம் சாதாரணமான விஷயம். ஆனால் ஒருவன் நல்லவன் என்ற பெயர் எடுப்பதற்கு அதற்காக சில உழைப்புகளை நாம் செலவழித்தாக வேண்டும். நல்லவன் என்று பெயர் எடுப்பதற்கு சில தியாகங்களை செய்தாக வேண்டும். அது உலகத்தில் எடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே எனக்கு நல்லவன் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்றாலும் அந்த அல்லாஹ் எனக்கு எதை கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த கட்டளைகளை முதலிலே ஏற்று செயல்படுத்த வேண்டும். அப்ப அல்லாஹ் இட்டிருக்கக்கூடிய கட்டளைகளை ஏற்று செயல்படுத்தும் போது என்னுடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் ஏற்படும், சில கஷ்டங்கள் ஏற்படும். அந்த கஷ்டங்களை தாங்கிக் கொள்வதற்கு சில உழைப்புகள், தியாகங்கள் இந்த உலகத்திலே தேவை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ நல்லவனாக நடக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு பாதையில் தான் செல்ல வேண்டும், அதற்கென்று ஒரு வழியறையை, ஒரு வாழ்க்கை நெறியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அப்ப அந்த பாதையின் அடிப்படையில் நான் சென்றால்தான் எனக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றுவதில் நல்லவன் என்ற பெயர் கிடைக்கும். அப்ப நல்லவன் என்று இந்த உலகத்தில் பெயர் எடுப்பதற்கு சில தியாகங்களை செய்தால் தான் முடியும். இதுதான் யதார்த்தமான விஷயம். நான் எப்படிப்பட்ட நல்லவனாக இருந்தாலும் உலகத்தில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே கெட்டவன் என்ற பெயரை எடுத்துரும். இந்த தீய செயலுக்கு, கெட்ட செயலுக்கு ஆளாக்கப்படாமல் இந்த உலகத்தில் எந்த முஸ்லீமாவது இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியுமா? ஒருத்தனும் சொல்ல முடியாது. நான் அக்மாருக்கு முத்திரை குத்தப்பட்டு தான் உலகத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று ஒருவன் சொல்வான் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே நான் தீமையே செய்தது கிடையாது என்று ஒருவன் உங்களிடத்திலே சொல்வான் என்றால் அவன் தான் இந்த உலகத்திலே பொய்யன். யார் பொய்யன்? எந்த தப்புமே பண்ணது கிடையாது என் வாழ்க்கையில் என்று எவராலும் சொல்ல முடியாது. பேசக்கூடிய நாங்களும் சரி, நானும் சரி, கேட்கக்கூடிய நீங்களும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு தீமையை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு நாம் ஆளாக்கப்பட்டு விடும். இது மனிதர்களுடைய யதார்த்த நிலை. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாவும், ஆதமுடைய பிள்ளைகள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள், தீமை செய்யக்கூடியவர்கள். ஏன் அப்படின்னா அந்த ஆதமே தவறு செய்தார், அதனாலதான் பிரச்சனை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட தவறுக்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்தில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சில சந்தர்ப்பங்களிலே தவறு செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அல்லாஹ் அதை கண்டித்தான், பிறகு மாற்றிக் கொண்டார்கள். அப்ப தவறு செய்யாமல் இந்த உலகத்தில் யாராவது வாழ முடியுமா என்றால் செய்ய முடியாது. ஏனென்றால் மனிதனுடைய மனது, உள்ளம் இருக்கல்லவா, இது எப்படிப்பட்டது என்று சொல்லும் போது அல்லாஹ் 12வது அத்தியாயம் 53வது வசனம் நீங்கள் எடுத்து பாருங்க. அல்லாஹ் மனித மனத்தை பற்றி பேசுகின்றான். மனிதனுடைய மனது யதார்த்தத்தில் எப்படி உள்ளது? இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸு, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நிச்சயமாக மனிதனுடைய அந்த உள்ளம் என்பது, மனது என்பது தீமை செய்யத்தான் தூண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது ரப்புடைய வார்த்தை, இது பொய்யாகுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள் நன்றாக. மனிதனுடைய மனம் தீமை செய்யத்தான் தூண்டுமா? இல்லா மர்ரஹிம, அல்லாஹ் அதில் விதிவிலக்கத்தில் சொல்லி காட்டுற. அது வேற. யார் அவர்கள்? எவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு சொந்தக்காரர்களோ அவர்களை தவிர. அல்லாஹ் யாரை தன்னுடைய கிருபையால் தேர்ந்தெடுத்துக் கொண்டானோ அவர்களை தவிர மற்ற எல்லா மனிதர்களுடைய உள்ளமும் யதார்த்தமாகவே அவர்களை தீமை செய்ய தூண்டும். இன்னைக்கு மனித சமூகத்திலே பரவலாக மலிந்து காணப்படுகின்ற தீமைகள்,
ஒரு பக்கத்திலே தீமையை, ஒரு காலகட்டத்திலே தீமையை தேடி செல்வது இருந்தது, அப்படிதானே? நான் தீமை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தேடி போகணும். இன்னைக்கு தேடவுலாம் வேணாம். உட்கார்ந்த இடத்திலே நான் தீமை செய்வதற்கு எல்லா வசதியும் வந்துருச்சா இல்லையா? நான் படுத்துக்கிட்டு தீமை செய்யலாம், பாத்ரூம்ல இருந்துகிட்டு தீமை செய்யலாம். எல்லா வகையிலும் தீமை செய்வதற்கு ஷைத்தான் நவீன காலத்திற்கு என்னென்ன வழிவகைகள் தேவையோ எல்லா வழிவகைகளையும் எனக்கு கொண்டு தந்து விட்டான். ஒரு பக்கத்திலே சாதாரணமான தீமைகள், இன்னொரு பக்கத்திலே யதார்த்தமான வேடிக்கையான விஷயம் தான் மார்க்கம் என்ற பெயரை வைத்து தீமைகள். எதை வச்சு? சாதாரணமாக நடக்கக்கூடிய தீமைகள் கூட பிரச்சனை கிடையாது. இன்னொரு பக்கத்தில் நடக்க பாருங்க, அதுதான் வேடிக்கையான விஷயம். எதை செய்தாலும் அல்லாஹ், எதை செய்தாலும் ரசூல். இருக்கா இருக்கா இல்லையா? எதை செஞ்சாலும் சரி அதுக்கு முன்னிலைப்படுத்துவது தான் செய்யக்கூடிய தீமைக்கு வக்காலத்து யாரு? யாரு? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல். தான் செய்யக்கூடிய தீமைகளுக்கு ஆதாரம் என்ன? குர்ஆனும் சுன்னாவும். இப்படி ஒரு பக்கத்தில் நடக்கக்கூடிய தீமைகள். முதலாவது தீமையை கூட ஒரு வகையிலே ஏற்றுக்கொள்ளலாம், அதை ஏற்றுக்கிற முடியாது. ஒரு வகையில் ஏற்றுக்கொண்டாலும் சரி, அல்லாஹ் ரசூல் பெயரை சொல்லி செய்யக்கூடிய தீமை இருக்க, இது மிகப்பெரிய மோசடி, அல்லாஹுவினால் மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளாக்கப்படக்கூடிய செயல்கள் என்பதை மறந்து சில உள்ளங்கள், குறிப்பாக ஏகத்துவம் பேசக்கூடிய உள்ளங்கள் அதிலே தடுமாறி திரிகிறது. என்ன வேதனை அதுல? ஏகத்துவம் பேசக்கூடிய உள்ளங்கள். வேறு யாரோ ஒருவர் செய்துவிட்டால் அதை நாம் பெரிதுபடுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ற அவனுடைய கொள்கையே அதான் அப்படின்னு விட்டுலாம். இது என்ன கொள்கையில் உள்ள வந்திருக்கு? குர்ஆன் ஹதீஸுங்கிற கொள்கையில் உள்ள வந்து இன்று நம்முடைய சகோதரர்கள் செய்யக்கூடிய தீமைகள் அவர்களுக்கே தெரியாமல் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்க கேட்கலாம், என்னங்க இதெல்லாம் தீமைன்னு அவனுக்கு தெரியாதாங்க? தெரியல, அதான் யதார்த்தம். நீங்க நினைக்கலாம், மது குடிக்கிறவனுக்கு மது குடிக்கிற தீமை இல்லைன்னு தெரியாத ஆளுசா, என்ன சும்மா பேசணுங்கிறக்கா பேசுறியா அப்படின்னு நினைக்கக்கூடாது. மது குடிக்கிறவனுக்கு மது குடிக்கிறது தீமை இல்லைன்னு அவன் உள்ளம் சொல்லல. ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? அவனுடைய உள்ள அவனுக்கு சொல்லல. அதான் பிரச்சனை. என்றால் மனுஷனை நம்ம யதார்த்தத்தில் வெளிப்படையாக பார்க்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அடிப்படை காரணம் அவனுடைய உள்ளம். எது காரணம்? அவனுடைய உள்ளம் தான் காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜஸதி முல்கத்தன் இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு வ இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லுஹு. உடம்பிலே ஒரு துண்டு இருக்கின்றது, ஒரு சதை துண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, நன்றாக கவனிக்க வேண்டும். மனிதனுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஒரு சதை துண்டு, இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அந்த ஒரு சதை துண்டு கெட்டுவிட்டால், மோசமாகிவிட்டால் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து சதை துண்டுகளும் கெட்டுவிடும். இதா ஸலுஹத், அந்த ஒரே ஒரு சதை துண்டு சரியாக இருந்தால் ஸலுஹல் ஜஸது குல்லுஹு, அவனுடைய உடல் முழுவதும் சரியாக இருக்கும். யார் சொன்னது? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் மனிதனுடைய உள்ளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு நாம செய்யக்கூடிய தீமைகள் தீமைகளாக தெரியாமல் போனதற்கு காரணம் மனிதனுடைய மனம் அது தடுமாறி திரிகிறது. அதுதான் காரணம். அவனுக்கு அதை தீமை என்று அவனுடைய உள்ளம் உணர்த்தவில்லை. எது உணர்த்தல? உள்ளம் உணர்த்தவில்லை. அவனுடைய மனது எதையெல்லாம் சொல்கிறதோ அதையெல்லாம் சரி என்று இவன் செயல்படுத்துகிறான். அதற்கு பெயர் தான் மனோ இச்சை. அதுக்கு பேர் என்னது? மனோ இச்சை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் சூரத்து ஆலி இம்ரானிலே சொல்லி காட்டுகிறான், சுய்யின லின்னாஸ், மனிதர்களுக்கு இந்த உலகத்திலே அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மனிதனுக்கு இந்த உலகத்திலே அலங்கரிக்கப்பட்டுள்ளது ஹுப்பு ஷஹவாத், அவனுடைய மனோ இச்சை. அல்லாஹ் முதலாவது சொல்லி காட்டுகிறான். அதற்கு பிறகு என்ன சொல்றான்? மீனன் நிசா, பெண்கள், தங்கம், வெள்ளி, இதெல்லாம் பின்னாடி எல்லாம் பட்டியல் போறான். அடிப்படையில் அல்லாஹ் எதை சொல்லி காட்டுறான்? மனிதனுக்கு இதையெல்லாம் அழகாக்கி காட்டுவது.
அவனுக்கு பெண்ணை அழகாக்கி காட்டினாலும், தங்கத்தை அழகாக்கி காட்டினாலும், வெள்ளியை அழகாக்கி காட்டினாலும், எதை அழகாக்கி காட்டினாலும் அதை அழகுபடுத்தி காட்டக்கூடியது இவனுடைய மனது. இவன் மனசு எல்லாத்தையும் அழகாக்கி காட்டுது. அப்ப இவனுடைய மனது சரியாக இருந்தால்தான் ஒரு மனிதன் தீமையிலிருந்து விலகிக் கொள்ள முடியும். அது உணரணும். முதல்ல நான் செய்யறது தப்பு. அந்த மனது எப்போது ஒன்றை தவறு என்று உணர்கிறதோ அப்ப அல்லாஹ்வுடைய பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். எது வந்துருச்சு? மனசு உணர்ந்துருச்சுண்டா அல்லாஹ்வுடைய பயம் வந்துருச்சு. மனசு உணர்ந்தால்தான் அடுத்த கட்டமாக தௌபா என்ற வாசலை நாம் தேடுவோம். அது உணராத வரை என்ன கிடையாது. இன்னைக்கு நம்முடைய மக்களுக்கு மத்தியில் ஒரு நேரத்தில் தீமை நினைச்சா அதையெல்லாம் ஏகத்துவம் பேசக்கூடிய மக்கள் எல்லாம் எதையெல்லாம் தீமை என்று நினைத்தார்களோ அதுவெல்லாம் இன்னைக்கு நாங்க இதை தீமை அதை தீமை இதை பாவம் அதை பாவம்னு சொன்னா எப்படிதான் வாழ்றதுன்னு கேட்கிறான். நம்மள்கிட்ட மாறுது. அப்படியே ஒரு நேரத்தில் எதிலெல்லாம் நாம் பிடிப்பாக இருந்தோமோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட கொள்கை பிடிப்பாக எடுத்துக்கிட்டோமா இல்லையா? ஒரு சின்ன காரியத்தை சொன்னா கூட அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்களா தடுத்தார்களா இதை பார்த்து நம்ம அன்னைக்கு அளவுகோலா. இன்னைக்கு சொல்றோம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடுத்திருக்காங்க அப்படிங்கிறோம். தடுத்திருக்கட்டு பெரிய காரியமான்னு கேட்கிறாங்க. மாறிடுச்சா இல்லை? இன்னைக்கு தடுத்திருக்கட்டுங்க பெரிய காரியமா? இது என்ன நரகத்திற்கு கொண்டு சொல்லக்கூடிய பெரிய பாவமா? ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் இதை கேட்கல. ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? அன்று அதை தீமை என்று உணர்ந்தோம். இன்னைக்கு சைத்தான் நம்மளை தடுக்கிறான். உணராதேங்கிறாத. அதனால்தான் இன்னைக்கு எதன் பெயரால் கோஷ்டிகள் அதிகமாயிருச்சு? எதன் பெயரால? தௌஹீத். எதன் பெயரால கோஷ்டிகள் அதிகம்? அடுத்தவர்கள் விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு தௌஹீதின் பெயரால் கோஷ்டிகள் அதிகம். காரணம் என்ன? காரணம் என்ன? ஷைத்தான் அந்த வழியை நமக்கு அலங்கரித்து காட்டுகிறான். அதை என் மனசுக்கு சரிந்து பட வைக்கிறான். தீமையை உணரல. அன்று சின்ன சின்ன தீமையை செய்த சகாபா பெருமக்கள் எப்ப செஞ்சாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் செய்த தீமைகளுக்கு இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு விமோசனம் தேடியவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய சகாபா பெருமக்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி செஞ்ச தப்புக்கெல்லாம் விமோசனம் தேடினாங்க. அபுல் யஸர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, மதீனாவிலே ஒரு வியாபாரி. மதீனாவிலே அபுல் யஸர் ஒரு மிகப்பெரிய வியாபாரி. அவரிடத்திலே ஒரு பெண்மணி பேரித்தம்பளம் வாங்குவதற்காக செல்கின்றார். அந்த பெண்மணி இடத்திலே அபுல் யஸர் கூறுகிறார், அந்த பெண்மணியின் மீதுள்ள சலனம், ஆசை, என் வீட்டுக்கு வா, இதை விட உயர் ரக பேரிச்சம்பளம் இருக்கு அப்படிங்கிறார். என் வீட்டுக்கு வந்தேன்டா, இதை விட உயர்வான பேரிச்சம்பளம், நல்ல குவாலிட்டியான பேரிச்சம்பளம் என் வீட்டில் இருக்குன்னு சொல்லி அழைத்து சென்று இந்த பெண்மணியை பெரிய பாவம்லாம் நம்ம பார்க்குற அளவுக்கு செய்யல. இந்த பெண்மணியின் மீதுள்ள ஆசையின் காரணமாக முத்தமிட்டு விடுகிறார். செய்த ஒரே தப்பு என்னது? அந்த பெண்மணியை வீட்டுக்கு அழைத்து சென்று இவர் ரொம்ப மோசமான ஒரு நடவடிக்கை. இன்னைக்கு நாம எதை பெரிய பாவமாக பார்ப்போமோ அந்த பாவத்தை எல்லாம் செய்யல. அந்த பெண்மணியை வீட்டிற்கு அழைத்து சென்று முத்தமிடுகிறார். பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இவருடைய மனதிலே இது ஒரு சலனம். இப்படி ஒரு காரியத்தை நாம பண்ணிட்டோமே, இதுக்கு என்ன செய்யலாம்? விடை தேடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் செல்கின்றார் அபுல் யஸர். உமரிடத்தில் சென்று இந்த காரியத்தை கூறுகின்றார். உமரே, நான் என்னிடத்திலே பழம் வாங்க வந்த ஒரு பெண்ணிடத்தில் இப்படி ஒரு மோசமான நடவடிக்கைகளை ஈடுபட்டு விட்டேன், என்ன செய்வது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு இது மான சம்பந்தப்பட்ட விஷயமாக இருப்பதால் இவருக்கு அறிவுரை சொல்கின்றார். அல்லாஹுவை பயந்து இதை வேறு யாரிடமும் சொல்லாமல் மறைத்து விடுங்கள். ஏன்? இது மான பிரச்சனை. இன்னைக்கு மான பிரச்சனை சீடி போட்டு விற்கிறான், அது வேற பிரச்சனை. இது மான சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹுவை பயந்து யார்கிட்டையும் சொல்லாம மறைச்சு வச்சிருங்க.
இந்த பதில் அபுல் யஸருக்கு திருப்தி இல்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போயிறாங்க. நடந்த சம்பவத்தை அபுல் யஸர் சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, உமர் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதையே சொல்றாங்க. அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், வேற யார்த்தையும் சொல்லாம மறைச்சு வைங்க, வெளிப்படுத்த வேண்டிய காரியம் இல்லை இது, அப்படியே மறைமுகமா வச்சிருங்க. அதுவும் அந்த மனிதருக்கு திருப்தி அளிக்கவில்லை. காரணம் உள்ளம் போட்டு உறுத்துச்சு. அதை அவங்க தீமை செஞ்சாங்கன்னா எது உறுத்துச்சு? அவங்க உள்ள அவங்களை உறுத்துச்சு. அதற்காகத்தான் விடை தேடி வந்தார்கள். இதற்கான பிரதிபலன் என்ன என்பதை பார்ப்பதற்கு வந்தார்கள். உமரிடத்திலே சென்று உமரிடத்திலே நல்ல ஒரு பதில் கிடைக்கவில்லை என்பதற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று அவர்களிடத்திலும் நல்ல பதில் கிடைக்கவில்லை என்பதற்காக இறுதியாக நாடு செல்லக்கூடிய தலைமை பீடம் எங்கே இருக்கின்றது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து நடந்த செய்தியை சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை கண்டிக்கும் முகமாக ஒரு வார்த்தை கூறுகின்றார். ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்தாரை விட்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே புறப்பட்டு சென்றிருக்க, அதாவது பெண்ணை தனியாக விட்டு அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே புறப்பட்டு சென்றிருக்காது, வியாபாரத்திற்காக போயிருக்கலாம், வேறு என்ன காரணத்திற்கு வேணாலும் போயிருக்கலாம். புறப்பட்டு சென்றிருக்க நீ அவருடைய குடும்பத்தாரிடம் தவறாக நடந்து கொள்ள தூண்டியது எது? ரசூலுல்லாஹ் கேட்ட ஒரே வார்த்தை. அவர் வெளியே போயிட்டாரு, அவர் மனைவிட்ட தவறு செய்ய உன்னை தூண்டியது எது? இந்த ஒரு வார்த்தையை கேட்டது அவருடைய மனதிலே, ஆள் மனதிலே எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது என்றால், அபுல் யஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு இது என்னை நரகத்திற்கு கொண்டு சென்று விடுமோ என்று பயந்து. என்ன பெரிய காரியம்! இணை வைத்தாரா? விபச்சாரத்தில் ஈடுபட்டாரா? மது குடித்தாரா? என்னங்க செஞ்சாரு? ஏதோ ஒரு ஆசையின் காரணமாக ஒரு பெண்ணை முத்தமிட்டார். அந்த தவறை ரசூலுல்லாஹ் சுட்டிக்காட்டிய போது அவருடைய உள்ளம் எந்த அளவிற்கு அவரை உணர்த்தியது, உள்ளம் அவர் எந்த அளவிற்கு மாற்றியது, எந்த அளவிற்கு சிந்திக்க வைத்தது என்றால், எங்கே நாம் நரகம் சென்று விடுவோமோ என்று பயப்படக்கூடிய அளவிற்கு அவர் ஆளாக்கப்பட்டார். இவருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதி காத்த அந்த நேரத்தில் தான் அபுல் யஸர் அவருக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றான். நீங்கள் பார்த்தால் தெரியும், 11வது அத்தியாயம் 114வது வசனம். அபுல் யஸருக்காக இறக்கப்பட்ட வசனம். 11வது அத்தியாயம் 114வது வசனம். அக்மிஸ் ஸலாத்த தரஃபைன் நகாரி ஸுலஃபம் மினல் லைல். பகலினுடைய இரு முனைகளிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஜ்ர் தொழுகை மற்றும் அஸர் தொழுகை. சூரியன் உதயமாவதற்கு முன்னால், சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள தொழுகை தான் அது குறிக்கும். ஃபஜ்ர் தொழுகையும் அஸர் தொழுகையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஸுலஃபம் மினல் லைல், இரவு தொழுகையை நீங்கள் தொழுங்கள். இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நிச்சயமாக நல்ல காரியங்கள் தீமையை அழித்துவிடும் என்ற அந்த வசனம் அபுல் யஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்போது சூடாக இறக்குகின்றார். இந்த வசனத்தை அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு ஓதி காட்டியவுடன் அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்ட அடுத்த வார்த்தை, அலிஹாதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சட்டம் எனக்கு மட்டும் தானா? இந்த வசனம் எனக்கு மட்டும் தானா? தவறு செய்து விட்டால் நன்மை செய்து என்னுடைய தவறை போக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டம் எனக்கு உரிய சட்டமா என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லி ஜமீஅ குல்லிஹிம் உம்மத்தி, என்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பொதுவான சட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அனைத்து தஃசீர் கிதாபுகளிலும் இந்த விளக்கத்தை உங்களால் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சஹாபா பெருமக்கள், அவர்கள் ஒரு தீமையை செய்தால் அந்த தீமை அவர்களுடைய மனது உணர்த்தியது, உள்ளம் உணர்த்தியது இது தீமை என்று. அதனால் அவர்கள் அதற்கான பிரதிபலனை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டு ஓடோடி சென்றார்கள். விபச்சாரம் செய்துவிட்ட மனிதர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே ஓடி வந்ததற்கு காரணம், விபச்சாரம் என்பது விரும்பி செய்வதல்ல, ஏதோ ஒரு தடுமாற்றத்திலே செய்து விடுவது. சகாபாக்களிலே யாரும் விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசையோடு செய்யவில்லை. ஏதோ ஒரு சலனத்தில் அவர்கள் ஆளாக்கப்படுகின்றார்கள், செய்தார்கள். செய்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஓடி வந்தார்களா இல்லையா, அங்கதான் நம்ம பார்க்கணும். அவங்க
செய்த தவறை மட்டும் சுட்டிக்காட்டுவதற்கென்று இன்றைக்கு ஜமாத்துகள் உருவாகிவிட்டன. எதை மட்டும்? சஹாபாக்களுடைய தவறுகளை மட்டும் சுட்டிக்காட்டுவதற்கு ஜமாத்துகள். அந்த தவறுகளை அல்லாஹ் மன்னித்தானே. ஏன் மன்னிச்சான்? எதனால மன்னிச்சான்? அந்த தவறை செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரத்திலே பிராயச்சித்தத்திற்காக ஓடி வந்த கூட்டம் அருமை சஹாபா பெருமக்கள். இன்னைக்கு நான் சொன்னா நீங்க செஞ்சா சாதாரண வெளியே சொல்லிடுவோமா, நான் விபச்சாரம் பண்ணிட்டேன் அப்படியா சொல்லுவோம்? அதை செய்தாலும் கூட யார் அதை செய்ததை பார்த்தால் என்று சொன்னால் கூட நாம் என்ன செய்வோம்? அதை செய்யலன்னு சொல்லுவோம். அப்படிதானே செய்வோம். ஒருத்த நாம செஞ்சதை பார்த்தா கூட நம்முடைய மனசு எப்படிப்பட்ட மனசு? நம்மளை நியாயமானவன் உத்தம அப்படின்னு நிரூபிப்பதற்கா செய்யல அப்படிமோ. யாருடா சாட்சின்னு கேட்போம். அவன் மட்டும்தான் சாட்சியா இருந்தானா ஒரு சாட்சி ஏத்துக்கிற முடியாதுமோ. அப்ப நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக நாம ஒரு தப்பு செஞ்சோம்னா இன்னைக்கு தப்பா உணரல, அதான் காரணம். ஆனா அன்னைக்கு தீமை செய்த பெண்கள் ஓடி வந்தாங்களே, அல்லாஹ் அக்பர், ரசூலுல்லாஹ் எப்படி உருவாக்குனாங்க ஒரு உம்மத்தை பாருங்க. தீமை செய்துவிட்டு தண்டனை பெறுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர்க்கு ஓடி வர்றாங்க. சாட்சி என்ன என்று கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் செய்த தவறுக்கு சாட்சி என்னுடைய வயிற்றிலே வளரக்கூடிய இந்த கரு. ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சி எப்படி கொண்டு வராங்க அவர்கள்? தீமையை உணர்த்துச்சு அவங்களுடைய உள்ளம். நான் செய்த தவறுக்கு சாட்சி என்னுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய என்னுடைய கரு சாட்சி. மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல என்னை நினைத்து என்ன ஃபாலோ பண்றதுக்கு நீங்க ஆள் அனுப்பாதீங்க. அந்த பெண்மணி சொல்கிறார், ஜுஹைனா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. ஏன் இதுக்கு முன்னாடி மாயிஸ் என்று சொல்லக்கூடிய சகாபி தான் விபச்சாரம் செய்ததாக சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே தண்டனை பெறுவதற்காக வந்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் புத்தி பேதலித்து விட்டதா என்று பார்க்க சொல்லி ஃபாலோ பண்ணி ஆரம்பித்தாங்க. சகாபாக்களின் மீது ரசூலுல்லாஹ் கொண்டிருந்த நல்லெண்ணம், அந்த தோழர்கள் அப்படிப்பட்ட காரியத்தை சாதாரணமாக செய்ய மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் விளங்கி வைத்திருந்தார்கள். அதனால ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அவங்கள ஃபாலோ பண்ணி ஆள் அனுப்புனாங்க. இவர் புத்தி கித்தி கெட்டு போச்சா போய் பார்த்துட்டு வாங்கன்னு. இந்த பெண்மணி வரும்போதே ரொம்ப தெளிவா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பதற்கு எப்படி ஆள் அனுப்புனீங்களோ அது மாதிரி என்ன அனுப்பாதீங்க. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், அதற்கு சாட்சி என்னுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. எப்படி சொல்லி அனுப்புறாங்க? பால் குடி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வா, குழந்தையை பெற்று எடுத்துட்டு வா ஃபர்ஸ்ட். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட இடைப்பட்ட காலத்துல கூட அந்த பெண்மணி தப்பிக்கன்னு நினைச்சா தப்பிச்சிருக்கலாம். தப்பிக்கலாமா இல்லையா? இடைப்பட்ட காலகட்டத்தில் இல்லைங்க நான் தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க, சாட்சிலாம் இல்லை விட்டுருங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுவான். இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வழக்கு வருதுன்னு வச்சுக்கிறேங்க, என்னை மேல ஒரு கேஸ் போடுறான். கேஸ் போட்டாலும் நான் முதல்ல என்ன கேட்பேன்? என்னப்பா சாட்சின்னு கேட்பேன், எவிடன்ஸ் என்னன்னு கேட்பேன், ரெக்கார்டு வேணும் இருக்கு இல்லையா? போலீஸ்காரனை பொறுத்தவரை எல்லா கேஸையும் முடிக்கிறதுக்கு தான் பார்ப்போம். இதுதான் சட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிக்கலாம் அந்த பெண்மணி பார்க்கல. சாட்சியே இல்லை அந்த பெண்மணி செஞ்சதை பார்த்ததுக்கு. ஆனால் அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் சொன்னதை போல குழந்தையை பெற்றுட்டு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்றாங்க, இப்போ உனக்கு தண்டனையை கொடுத்தேன்டா, இந்த பிள்ளைக்கு யார் பால் கொடுப்பது? பால் குடி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வா. அந்த பெண்மணி தன்னுடைய பிள்ளை பால் குடியை நிறுத்திவிட்டது என்பதை எப்படி அடையாளம் காட்டுறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய கூட்டங்க அது. அந்த பெண்மணிக்கு சாப்பிடுவதற்கு கையில உணவுப் பொருளை கொடுத்து அந்த பிள்ளையை அழைச்சிட்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார சொல்லலாம், என்னுடைய பிள்ளை பால் குடி காலம் முடிந்து விட்டது, அங்க பாருங்க அவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, அதுதான் அதற்கு சாட்சிங்கிறாங்க. இதையெல்லாம் சொன்னதற்கு பிறகு, இப்படியெல்லாம் வந்து பேசியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவள் குற்றத்தை அவளே ஒப்புக்கொண்டதன் காரணமாக கடைசியில தண்டனையை நிறைவேற்றிட்டு அந்த பெண்மணிக்கு தொழுகை நடத்தும் போதுதான் உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யார சொல்லலாம், விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணிக்காக நீங்கள் தொழுகை நடத்துகிறீரா என்று உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் குஸிமத் பைன 70 அஹ்லில் மதீனா, இந்த பெண்மணி அல்லாஹ்விடத்திலே செய்த இந்த தௌபாவை மதீனாவிலே இருக்கக்கூடிய 70 நபர்களுக்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் கொடுக்க முடியாதுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். அப்படிப்பட்ட ஒரு தௌபாவை அவள் அல்லாஹ்விடத்திலே பெற்று விட்டாள். இதுக்கு மேல என்னங்க வேணும்? என்ன வேணும்? ஒருத்தன் செய்யற தப்ப தப்புன்னு உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு எவன் ஏத்துக்கிறேன்? எவன் ஏத்துக்கிறேன்? தப்புதான்
அவனை மன்னிச்சுட்டேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதற்கு பிறகு யாரும் ஏத்துக்கிற வேண்டிய, என்னை நல்லவன் கெட்டவன் டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டான், அது போதும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் தவறை செய்தார்கள். சகாபாக்கள் எல்லோரும் உத்தமர்கள் என்று யாரும் சொல்லவில்லை. சகாபாக்களும் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே தவறு செய்தவர்கள் தான். அதுக்கு விதிவிலக்கு யாரும் கிடையாது. ஆனால் அவர்கள் செய்த தவறை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அதற்கு பிறகு அவர்களுடைய தவறை இந்த உலகத்துல நாக்கு மேல பல்ல போட்டு எவனாச்சும் பேசுறான்னு சொன்னான். அவன் யார்? அவன் யாருங்க? அவனுக்கு முஸ்லிம் சிந்தனை, இஸ்லாமிய சிந்தனை இருக்க முடியுமா? தவறு செய்தவர்களை அவரை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 9வது அத்தியாயம் 117வது வசனம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏன் மன்னிச்சான்? என்ன காரணத்துக்கு மன்னிச்சான்? அந்த சமூகம் மன்னிக்கப்பட்டதற்கு காரணம் தவறை தவறு என்று உணர்ந்தார்கள். உணர்ந்து மன்னிப்பை பெற்றார்கள். முதல்ல உணரணும், இரண்டாவது மன்னிப்பு. நான் தவறையே உணராம நான் எப்படிங்க மன்னிப்பு கேட்பேன்? இல்லாட்ட இன்னைக்கு எல்லாம் எஜமா மாதிரி உட்கார்ந்து இருக்கும். பிரச்சனை என்ன? எல்லாம் எஜமான ஆயிட்டோம். ரப்புக்கு முன்னால் அடிபணியக்கூடிய தன்மை நம்மிடத்திலே குறைந்து விட்டது. பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் குறைந்து விட்டார்கள். ஏன்? இதெல்லாம் தப்பு இல்ல அப்படின்னு ஆயிட்டோம். எல்லாத்துக்கும் நாமளா ரிசல்ட் போட்டாச்சு. இன்னைக்கு வேடிக்கையான விஷயம் என்ன? எல்லாத்துக்கும் நாமளே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. இந்த உலகத்துல எந்த அளவுக்கு கொடுத்தாச்சு? எனக்கு தான் சொர்க்கம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொடுத்தாச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? வந்துருச்சா இல்லையா? எங்களுக்கு தான் சொர்க்கம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு உலகத்துல. அவுது பில்லா, அல்லாஹ் காப்பாத்தனே. எங்களுக்கு நேர்வழின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியாச்சு உலகத்துல. உணரல. யாருடைய அதிகாரத்தை இன்னைக்கு கையில எடுத்து வச்சுட்டு இதையெல்லாம் தீமையே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். காரணம், ஒரு பக்கத்திலே ஜமாத்துகளின் மூலமாக நம்முடைய உள்ளம் தீமையை தீமை என்று உணராமல் இருக்கிறது. ஜமாத்துகள் மூலமா சைத்தான் வந்துச்சான். ஜமாத்னா என்னது? இயக்கங்கள். சைத்தான் அது மூலமா நம்மள ஒரு பாடுபடுத்துறான். அவங்க எதை செஞ்சாலும் அதை சரின்னு கண்டுட்டு போறோம், சரி காண்றோம். யதார்த்தமா இல்லையாங்க? இயக்கம் செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கு சலாம் போட்டு இன்னைக்கு பின்னாடி போறோம். அவன் குத்துண்டா குத்துறோம், ஆடுண்டா ஆடுறோம், ஓடுண்டா ஓடுறோம். ஏன்? அந்த வகையில் நமக்கு சைத்தான் இதை தீமை இல்லைன்னு காட்டுறான். இயக்கங்களுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக இஸ்லாத்தை இன்னைக்கு தரைமட்டமாக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு சமூகத்திலே ஊடுருவி விட்டார்கள். வேதனையான விஷயம். இயக்கத்தை பேசும்போது சிலருக்கு மனதில் கொஞ்சம் வருத்தங்கள் கூட ஏற்படலாம். அதனால எந்த கவலையும் கிடையாது. இயக்கங்களை சொல்லி இந்த இஸ்லாமிய சமூகத்தை சீரழிக்கக்கூடிய நிலைமை இந்த சமூகத்திலே இன்னைக்கு உருவாகி இருக்கிறதா இல்லையாண்டா யாரும் மறுக்க முடியாது. பருதா போட்டுட்டு ஒரு பொண்ணு ஒரு காபீரோட போனாண்டா எவ்வளவு கொந்தளிக்கிறோம். இருக்கா இல்லையா? யதார்த்தத்தில் ஏத்துக்கிற முடியுதா? அது நம்மளோட தப்பா போனாலே கண்டிக்கக்கூடிய நாம், பருதா போட்ட ஒரு பெண்மணி காபீரோட போராண்டு பார்த்த உடனே என்னுடைய உள்ளம் கொந்தளிக்குது. அதை விட கொந்தளிக்க வேண்டிய விஷயங்கள்ல இன்னைக்கு தூங்கிக்கிட்டு இருக்கோம். என்ன? எல்லாம் இயக்கத்தை சொல்லி இந்த இஸ்லாத்திலே பல்வேறு விதமான கேடுகள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் சுன்னா என்று ஆரம்பிக்கப்பட்ட அதே அடிப்படையிலே சொல்லக்கூடிய ஜமாத்தை தவிர எல்லாத்திலும் எல்லாம் வந்துருச்சுங்க. எல்லாத்தையுமே சைத்தான் அழகா காட்டுறான். கோயில் திருவிழாக்கு போஸ்டர் அடிச்சுட்டு அதையும் சரி காணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம உருவாயிட்டோம். அதங்க காப்பாத்தனே. முஸ்லீம் சமூகம் பிளக்ஸ் போட்டு போட்டோ போட்டு திருவிழாக்கு வருகை தரும் பக்தர்களை வரவேற்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உருவாயிட்டோம். அடிப்படையில் என்ன பேரை சொல்லிட்டு வந்தோம்? குர்ஆன் சுன்னா. இன்னைக்கு போற ரூட் எங்க போய்கிட்டு இருக்கோம்? சொன்னால் வேதனை ஏற்படும். எப்படா என் ஜமாத்தை பத்தி பேசலான்னு கொந்தளிக்கலாம். யதார்த்தமான விஷயம். நாமளே கும்பாபிஷேகத்திற்கு நாளைக்கு தலைமையேற்றால் கூட ஆச்சரியம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சமூகம் போய்கிட்டு இருக்கு.
போஸ்டரு, நீர் மோர் பந்தல். அப்படியே இந்த சமூகம் எங்க போகுது? விழாவிற்கு வருகை தரும் பக்தர்களுக்காக நீர் மோர் பந்தல். யாரு வச்சவன்? சரி, யாரோ ஒரு ஆளா இருந்தா நம்ம பேச போறது இல்லைங்க. வைத்தவன் இஸ்லாம் என்ற பெயரை சொல்லி வைத்துக் கொண்டிருக்கிறான். அடிப்படையில் உருவானது குர்ஆன், ஹதீஸ். பிரச்சனை இன்னைக்கு அங்கதான். சுன்னத் ஜமாத்துங்கிற பேரை சொல்லி அவனுக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுட்டு தப்ப பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வேற, அவன் டிக்ளேர் பண்ணிட்டான், என் ரூட்டே இதுதான்டா அப்படின்ட்டான். இன்னைக்கு நாங்க நேர்வழியில இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லோரும் தவறு செய்து கொண்டிருக்கின்றோம். மின் சகோதரர்களை, எந்த அளவிற்கு வேதனை நம்முடைய சமூகத்திலே நிறைந்து காணப்படுகிறது என்றால், இயக்கத்தை நேசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு இஸ்லாத்தை நேசிக்கல. பலருடைய வாழ்க்கையில் இது நடக்குது. கண்மூடித்தனமாக இயக்கத்தை ஈமான் கொள்கிறார்கள். இயக்கத்தை பற்றிய பேச்சுக்கள் பேசப்பட்டால் கண்கள் செவந்து போகுது, உள்ளம் கொந்தளிக்குது. அடிக்க வர்றான், பகைவனா பார்க்கிறான், ஆளை வச்சு போட்டு தள்ளுறதுக்கு ரெடி பண்றான். அல்லாஹ்வுடைய பெயர், தூதரின் பெயரால் ஒரு தவறு நடந்து சுட்டி காட்டினால் சகஜமா இருக்கான், அவரு மனுஷன் தான் அப்படிங்கிறான். ஜமாத்தில் உள்ளவனை திட்டினா கொந்தளிக்கிறவன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கார்ட்டூன் வைத்தால் கூட கொந்தளிக்க முடியாத நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாகி போயிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு பரவலாக நிரம்பி காணப்படக்கூடிய தீமை. தீமையை உணர மாட்டேங்கிறான் யாரு? எல்லாத்தையும் நல்லது மாதிரி காட்டுறான் சைத்தான். அதனால் இன்னைக்கு மேடை நாகரிகங்கள் எல்லாம் குறைந்து மிம்பருக்குன்னு உள்ள மரியாதைலாம் இன்னைக்கு போச்சுங்க. உண்டா இல்லையா? மிம்பருக்குன்னு உள்ள மரியாதை போச்சு. மிம்பர்ல நின்று இன்னைக்கு அரசியல் பேசுறான். மிம்பர்ல நின்று அரசியல், மிம்பர்ல நின்று எவன் பேரை உச்சரிக்க கூடாது அவன் பெயரை உச்சரிக்கக்கூடிய நிலைமை. மிம்பருக்குள்ள கண்ணியம் போய் மிம்பரில் நின்று ஒரு ஹம்து ஸலவாத்தை காணுங்க. ஹம்து ஸலவாத்தை காணும். இன்னல் ஹம்துலில்லாஹ் தெரியல. அவனும் தாயி, மார்க்க பிரச்சாரகர். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த மிம்பரை கண்ணியப்படுத்தினார்களோ, மக்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே தீர்வை கண்டது மிம்பர். சஈத அலல் மிம்பர், ரசூலுல்லாஹ் மிம்பரின் மீது ஏறுவார்கள். ஹதீஸ்ல பார்க்க முடியுது. ஒரு பிரச்சனைனா உடனே ஏறக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருக்கு இதுதான். பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய கண்ணியமான இடம் இது. இன்னைக்கு கண்டவர்களையும் ஏற்றி இயக்க துதிபாடுவது, ஜமாத்துகளை போற்றுவது, புகழ்வது என்று சொல்லி மிம்பருக்குள்ள கண்ணியத்தை கெடுத்ததோடு மாத்திரமல்லாமல் இதையெல்லாம் தப்பு இல்லை என்று சொல்றான். வேதனை நினைக்காத, இதெல்லாம் தப்பு இல்லைங்கிறாங்க. ஏன்? அந்த ஜமாத்துகள் உணர்த்தல, ஜமாத்தின் மூலமாக ஷைத்தான் கெடுத்துக் கொண்டிருக்கின்றான். தீமைகளை முதல்ல உணர்வோம், அதற்கு வாங்க இன்ஷா அல்லாஹ் வழிக்கு. தெளிந்த நீரோடையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு சென்றார்கள். அந்த வழிக்கு முதல்ல வாங்க. குர்ஆன் சுன்னா என்று சொல்லக்கூடிய பெயரில் மட்டும் வந்ததோடு நிறுத்திவிடாமல் அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் செயல்முறையிலே கொண்டு வந்த சகாபா பெருமக்களுடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருந்தது பாருங்க. அவங்கள தூக்கி வீசினா கேடுது இந்த சமூகத்திற்கு. அவங்க போன பாதையில வாங்க. அவங்களுக்குள்ள பொருத்தம் நமக்கு உண்டு, அவங்களுக்குள்ள மன்னிப்பு நமக்கு உண்டு, அவங்களுக்கு கிடைச்ச சொர்க்கம் நமக்கு உண்டு இன்ஷா அல்லாஹ். அவங்க என்ன பாதையில போனாங்க அந்த பாதையை பாருங்க. அந்த பாதையிலே நாம் வந்து நம்முடைய தவறை முதலிலே உணர்ந்த அந்த தவறுக்கு அல்லாஹ்விடத்திலே உணர்ந்ததற்கு பிறகு தௌபா செய்வோம் என்று சொன்னார். நம்முடைய தௌபாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நிலையிலும் தவறை முதலிலே உணரக்கூடிய கூட்டமாக நம் யாவரையும் உருவாக்கி அந்த தவறிலிருந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து விடுபட்டு நாளை மறுமை நாளிலே எவர்களெல்லாம் தவறுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பின் மூலமாக சொர்க்கத்தை பெறுவார்கள் அந்த கூட்டத்தில் ஒருவராக அல்லாஹ் நம் யாவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன்.
نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن الحسنات يذهبن السيئات அன்பின் சகோதர சகோதரிகளே, நாம் செய்யக்கூடிய தீமைகள் அது மலையளவுக்கு இருந்தாலும் அது மலைத்து போகக்கூடியது ஒன்றுமல்ல. மலையளவுக்கு தீமை இருந்தாலும் அதை பார்த்து மலைக்க வேண்டியதல்ல. ஏனென்றால் நம்முடைய தீமைகள் எப்படி போக்கப்படும் என்பதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவான வழிகாட்டுதலை சொல்லி காட்டுகிறார். இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், நீங்கள் செய்யக்கூடிய நல்லதின் மூலமாக தீமைகள் அழிந்துவிடும். நான் சேர்த்து வைத்த என்னுடைய தீமைகள் அழிக்கப்பட வேண்டும், போக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு என்னால் முடிந்த நன்மைகள் எவ்வளவுக்கு முடியுமோ செய்யும். ஏனென்றால் நான் செய்யக்கூடிய ஒரு நன்மைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், யுதாஇஃபுஹா, அதை பன்மடங்காக தருவேன். ஒரு மனிதன் ஒரு நன்மை செய்தால் அந்த நன்மைக்கு பிரதிபலன் என்னது? ஒரு நன்மைக்கு பன்மடங்கு கூலியை எல்லா தரகளுக்கு தயாரா இருக்கும். ஆனா ஒரு தீமை செஞ்சா ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா, அந்த தீமைக்கு தீமை மட்டும்தான் எழுதப்படும். ஒருத்தன் புகைப்பிடிக்கிறான்னு சொன்னா அந்த தீமை மட்டும்தான் எல்லாம் எழுதும். ஆனால் அதே நேரத்திலே நான் சாலையிலே நடந்து செல்லும் போது ஒரு முள்ளை பார்க்கிறேன், அதை அப்புறப்படுத்துகிறேன் என்று சொன்னால் அந்த முள்ளை அகற்றியதற்காக அல்ல, அது என்னுடைய பார்வையிலே சின்ன ஒரு நன்மை என்றாலும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அதை பன்மடங்கு உயர்த்தக்கூடிய அளவிற்கு ஒரு நன்மையாக வைத்திருக்கலாம். அப்ப நன்மைக்கு பிரதிபலன் என்பது பன்மடங்கு, தீமைக்கு ஒரே ஒரு தீமை. அதனால் நன்மைகளை ஏராளமா செய்ய, அந்த நன்மைகள் தான் நாளை மறுமை நாளில் நாம் செய்த தீமைகளை போக்கும். இது அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அன்பான ஒரு அறிவு. எனவே நன்மைகளை சேகரிப்பதற்குண்டான வழிகளை பாருங்க. அந்த நன்மைகளை அளந்து பார்ப்பது, தீமைகளை அளந்து பார்க்கிறது, இந்த பழக்க வழக்கத்தை முதல்ல விடுங்க. இந்த பழக்க வழக்கம் இன்னைக்கு பரவலாக காணப்படுகின்ற ஒரு வியாதி மாதிரி ஆயிடுச்சு. தீமைண்டா அது பெரிய தீமையா, நன்மைண்டா அது என்ன நன்மை என்று கேட்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இன்னைக்கு தான் நம்மள்கிட்ட உருவாயிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உருவாக்கின தோழர்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசமே இல்லை. 6492வது செய்தியா நீங்க புகாரில பாருங்க. நீங்க சில காரியங்களை செய்றீங்க, சகாபாக்கள் சொல்றாங்க, நீங்க சில காரியங்களை செய்றீங்க, அதை செஞ்சுட்டு அதை உங்களுடைய முடியை விட கேவலமாக கருதுகிறீர்கள். நாம ஒரு காரியத்தை செஞ்சுட்டோம்டா தப்புண்டே ஒருத்தர் சொன்னாலே நம்ம பாஷையில் அதுக்கு என்னெல்லாம் பேர் வச்சிருக்கோம், ஜுஜிபி மேட்ரு, அப்படிதானே, சப்ப மேட்ரு, இதெல்லாம் ஒரு தப்பா என்று நம்முடைய பாஷையில் நிறைய பேர்கள்லாம் வச்சிருக்காது. செய்யக்கூடியது தீமை, அந்த தீமைகளுக்கு பெயரை வச்சு இதெல்லாம் தீமையான்னு கேட்கணும். ஆனால் சகாபாக்கள், நீங்கள் செய்யக்கூடிய அந்த சின்ன காரியத்தை செய்தால் அது எங்களை மூழ்கடிக்கக்கூடிய பெரிய பாவமாக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே கருதினோம். இதுதான் அவங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். அவங்க அப்படின்னா நம்ம இப்படி. அதனால அவங்களெல்லாம் தயவு செய்து பேசவே கூடாது. நம்மெல்லாம் அவங்களுடைய புகழை பேசுங்க, அவங்களுடைய கண்ணியத்தை பேசுங்க. அவங்க செஞ்ச தப்ப பேசுறதுக்கு இந்த உலகத்துல எவனுக்குமே அருகதை கிடையாது, யாருக்கும் கிடையாது. நானும் பேச முடியாது, நீங்களும் பேச முடியாது. இஸ்லாமாகவே வாழ்ந்தவர்களை பேசுறதுக்கு இஸ்லாத்தை பேர்ல வச்சுட்டு வாழ்ற எனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன உரிமை இருக்கு? அவங்க இஸ்லாமாவே வாழ்ந்தாங்க, நான் இஸ்லாத்தை பேர்ல தான் வச்சுட்டு வாழ்றேன். நான் பேசலாமா? அவங்கள யோசிச்சு பார்க்கணும். எதை பேசினாலும் யோசிச்சு வாய விடணும். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சான்னு ஒரு பழமொழி இருக்கு. அதே மாதிரி 4 இமாம திட்டி, அப்புறம் இமாம திட்டி இப்ப எங்க வந்து நிக்கிறோம்? சகாபாக்களை தாண்டி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நிக்கிறோம். டேஞ்சரான ஒரு ரூட்டு. நன்மையை சேர்க்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு உபதேசம் அதான். சகாபாக்களுடைய விஷயத்திலே மூமின்களை தவிர, முனாஃபிக்குகளை தவிர என்ன செய்ய முடியாது, வேற யாரும் நல்லெண்ணம் கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க மேல கெட்ட எண்ணம் ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா அவன் யாரு? யார் அவன்? முனாஃபிக். நம்ம சொல்லல, புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். சகாபாக்களின் மீது கெட்ட எண்ணம் ஒருத்தனுக்கு வந்துருச்சுண்டா அவன்கிட்ட முனாஃபிக்குடைய அடையாளம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நாம மூமீனா இருக்கண்டா அவங்கள பத்திலாம் நல்லெண்ணம் கொண்டு, நல்லெண்ணம் கொண்டதோடு மட்டுமல்லாம அவங்க செஞ்சத மாதிரி நல்ல காரியங்கள் நிறைய செஞ்சு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கைக்கு என்னென்ன உபகரணங்களை இந்த உலகத்திலே நன்மையின் மூலமாக சேர்க்க முடியுமோ அத்தனையும் சேர்ப்போம். அந்த அடிப்படையில் நன்மையை சேகரிப்பதற்குண்டான வழிவகையில் ஒன்றுதான் ஏராளமான தர்மங்களை வழங்க. அந்த தர்மங்களிலும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இன்னைக்கு கூட ஜும்மாவிற்கு பிறகு வசூல் செய்வதற்காக அல்வுதா என்று சொல்லக்கூடிய அனாதை இல்லத்திலிருந்து சகோதரர் வருகை தந்திருக்காங்க.
அனாதை பிள்ளைகளை வைத்து பராமரிக்கக்கூடிய ஒரு இல்லம், அவர்களுக்கு செய்ய வேண்டியது நம்முடைய கடமையும் கூட. ஏனென்றால் அவர்கள் நம்முடைய உடன்பிறப்புகள். எனவே அவர்களுக்கு நம்மால் முடிந்த நன்மைகளை சேர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் பணத்தை கிள்ளி போடாமல் இன்ஷா அல்லாஹ் தாராளமாக அள்ளி கொடுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நிலையிலும் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிப்பதற்குண்டான எல்லா சூழலையும் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. இன்னல்லாஹ யஅ்முரு பில் வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇல்லுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லதிக்ருல்லாஹில் அக்பர். அல்லாஹு அலம் பிமா யஃபஅல்.